மாறு தந்தையே, எனக்கு சொல்படி கேட்பாய் என்ன? உண்மைதானே தந்தையே? தாய் சொல்லுக்கு உனக்கு பல மலர்களை கொய்து யாரை நினைத்து நீ தவம் செய்து கொண்டிருக்கிறியா? இந்த ஆண்டு காலமாகவே அன்னலட்சுமி சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி, தானலட்சுமி, தைலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகலட்சுமி, இப்படி 12 லட்சங்களை புரிஞ்ச லட்சுமியை கோரி தவம் செய்தியா? காம்பு கேட்குது. ஆமா, அந்த ராவணேஸ்வரன் அவரைத்தான் இவர்தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அதாவது இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் அந்த கைலமலையில வீற்றிருக்கிறாரே, அந்த ஈஸ்வரனுக்கு ஒப்பானவராக அப்படி என்று சொல்லுகிறார். அதனாலே அவர் பெயரும் பரமேஸ்வரன், அவர் பெயரோ ராவணேஸ்வரன். அதனாலே 10 தலை படைத்த இந்த ராவணேஸ்வரனுக்கு மகளை கொடுத்தான் வாழ்க்கையும் சிறப்பாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். நீங்கள் சொன்ன வார்த்தை மிகவும் நன்றி. இப்பவே என் மகனுக்கு நாம வெற்றி அப்படியாகட்டும். சொந்தக்காரு பொண்ணுக்கு சொந்தக்காரு எத்தனை பவுன் போடுறாங்க பீரா கட்டில் எப்படிங்க வண்டிங்க காரு
இப்ப பாத்தீங்கன்னா ராவணேஸ்வரனுக்கும் மண்டூதேவிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுறோமா? ஐயா நாங்க இப்ப இருவரும் லங்காபுரி பட்டணம் போகிறோம். சரி, உங்கள் விருப்பப்படியே நான் மரங்களை செய்திருக்கிறேன். அதனால நீங்கள் இரண்டாவது சென்று சுகபோகத்துடன் இருக்க வேண்டும் என்று தேவி அம்மா இதோ ஈஸ்வரனுக்கு ஒரு தவம் செய்து அந்த பார்வதி அம்மையாரை நான் கொண்டாடுறேன். ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வரானா போய் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்காரு. இந்த நாயம் எனக்கு மோக புத்தி வந்து விட்டது. அதன் காரணமாக நான் தவம் செய்திருக்கிறேன். இந்த பெண்ணாகப்பட்டவன் வந்தது எனக்காக தவம் செய்து எனக்காக பார்த்து கிடைக்கிற பொழுது எனக்கு வெளிப்பட்டு வந்தது. பத்திரமா நீ பார்த்து பக்கத்தில் வச்சுக்கோ. நான் சென்று நேராக அந்த ஈஸ்வரனுக்கு தவம் செய்து ஆத்மலிங்கத்தை நான் வாங்கி வருகிறேன். ஆமா இந்த இலங்கையில திருமணம் முடித்த உடனே இந்த இலங்கைக்கு நான் சொந்தமானவன். அத்தை பாவத்தை தெளித்து இந்த இலங்கையிலே இருக்கிறேன். நீ ஓடி சென்று அந்த ஆத்மா நிலையத்தை சிவனிடத்தில் வாங்கி இந்த ராவணேஸ்வரன் என்ன செய்யறான்? மண்டோதரி திருக்கல்யாணம் செய்து லங்காபுரி பட்டணத்தில் விட்டுவிட்டு நேரா கைலமலை சென்று அந்த கைலநாதனை கண்டு ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கைலமலை புறப்படுகிறார். அப்பொழுது பார்த்தா ஈஸ்வரனாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஆத்மலிங்கத்தை கொடுத்துறார். கொடுத்த உடனே இது நாரத மகாபலிகளுக்கு தெரிந்துவிடுகிறது. ஓஹோ, இந்த ஆத்மலிங்கத்தை பெற்று விட்டாரா? இலங்காபுரி தான் கைலியா தெரியும். அந்த ஈஸ்வரன் இலங்கைக்கு வந்துருவார். அப்ப ராவணன் வந்து இலங்கை அல்ல, ஈஸ்வரன் ராவணனுக்கு கட்டுப்பட்டு விடுவார். அப்ப நாடு கெட்டு போயிடும். அப்படி என்று நினைத்து நாரதர் என்ன செய்யறார்? விநாயகப் பெருமான் பிள்ளையாரிடத்துல போய் சொல்ல, ஐயா இப்படி ராவணன் கையாள லிங்க அதாவது ஆத்மலிங்கத்தை பெற்று விட்டான், சென்று எப்படியாவது காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பிள்ளைய விநாயகப் பெருமான் எடுத்து சொல்ல, விநாயகர் பிரசன்னமாகி நேராக ஒரு பிராமணனாக பசுக்களை மேய்க்கும் பிராமணனாக என்ன செய்யறார்? வழியிலே தங்கி கொண்டிருக்கிறார். அந்த வழியாக போகிற ராவணன் பார்த்தா போய்கிட்டு இருக்கிறான். அப்போ விநாயகர் என்ன செய்யறாரு? அந்த வாயு பகவானை அழைத்து அவன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வைத்த கலக்கு அவனுக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்ல அவன் வயிறு கலக்கி அவன் ஓரமாக ஒதுங்கி இருக்க அந்த சமயத்திலே இந்த ஆத்மலிங்கத்தை என்ன செய்யற? கீழே வைக்க கூடாது. அப்படியே மாடு மேய்க்கும் சிறுவனை இந்த லிங்கத்தை நீ கையில வச்சுக்கோ. கையில வச்சுக்கிட்டு நான் காலை கடனை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ராமன் சொல்ல அந்த ஆத்மலிங்கத்தை வாங்கின அந்த சிறுவன் என்ன சொல்றான்? 3 முறை கூப்பிடுவேன். எப்படி 3 முறை கூப்பிடுவேன்? 3 முறை உன்னை அழைப்பேன். 3 முறை அழைத்து
அழைத்து நீ வந்தா நான் பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா பூமியில வச்சுட்டு போயிடுவேன் சரி. அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்ல அந்த சமயத்துல ராவணன் அதுக்கு ஒப்புக்கொண்டு அந்த காலைக்கட்டை முடிக்கிற போயிருக்கிற சமயத்துல கூப்பிடுறான், ராவணா ஓடிவா, ராவணா ஓடிவா, எனக்கு பாரம் தாங்க முடியல, பாரதி அழைக்க. அந்த சமயத்துல ராவணன் வர முடியாமல் போயிருக்க, அப்படி நான் விநாயகர் என்ன செய்யறாரு, அந்த லிங்கத்தை பூமியில நாட்டி விடுகிறார். சரியா? ஆமா. வந்து ராவணனால எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கலாம், அந்த லிங்கத்தை எடுக்க முடியல. சரியா? இதுதான் ராவணன் கர்வபங்கம் என்று சொல்லக்கூடிய மண்டோதரி திருக்கல்யாணம். இந்த நாடகத்துல பேரு ராவணன் கர்வபங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டோதரி திருக்கல்யாணம். நாடகம் பாய்ந்து போச்சு, கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. இதனால இந்த நாடகத்துல எத்தனையோ குறை இருக்கலாம்.